அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாகப்பஞ்சமிங்க. நாகப்பஞ்சமிங்கிறது கருட பஞ்சமிக்கு நாள் வர்ற திதியை தான் நம்ம நாகப்பஞ்சமின்னு சொல்கிறோம். இந்த நாகப்பஞ்சமியில் 8 வகை நாகங்கள் உண்டுங்க. அந்த 8 வகை நாகங்களையும் அதாவது ஒருமிச்சு ஒரு சேர நம்ம வணங்கி வழிபடும் போது நமக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியிருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சில பேருக்கு நாகதோஷம் இருக்கிறதுனால திருமணம் நடக்காது. அந்த நாகதோஷம் நீங்கி திருமணம் நடைபெறும். தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். காரிய தடை நிறைய பேருக்கு இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் தடையாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது நமக்கு காரிய தடைகள்லாம் நீங்கும். இந்த நாகப்பஞ்சமியில் நாகர் வழிபாடு எப்படி செய்யலான்னு பார்த்திங்கன்னா, வீட்டிலையும் நம்ம வழிபாடு செய்யலாம், கோயிலில் போயும் வழிபாடு செய்யலாம். இப்போ கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாயந்தரம் காலையிலையோ இல்லைன்னா சாயந்தரமோ நல்லா குளிச்சுட்டு வீட்டிலேருந்து மஞ்சள், பால், பின்ன ஒரு விளக்கு, நாகருக்கு போடுறதுக்கு ஒரு விளக்கு, அகல் விளக்கு, அதில் பஞ்சுத்திரி, நெய் எல்லாமே கொண்டுட்டு போய் அங்கே நாகர் இருக்கும். எல்லா கோயிலுமே நாகர் இருக்கும். இந்த 2 நாகர் பின்னின மாதிரியும் இருக்கும், தனியாகவும் நாகர் சிலை இருக்கும். அங்கே போய் நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணி நாகருக்கு மஞ்சள் பொடி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் போட்டு பின்னமுள்ள மனமுள்ள மலர்களை வாங்கி கொடுத்துட்டு பிரசாதமாக நீங்கள் பால் பாயாசம் செஞ்சு கொண்டு போய் அங்கே வச்சு வழிபடலாம். பால் பாயசம் செஞ்சு வழிபட்டு மனசார வழிபடுங்க. வழிபடும்போது நாகரை ஒரு 9 சுற்று நாகரை சுற்றி மனசார வழிபடும்போது, ஏன்னா என்னென்ன நினச்சி வழிபடணும், நமக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டு வழிபடும்போது இன்றைக்கி அந்த நாகர் வழிபட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியுங்க. சரி, கோயிலில் போய் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டில் கூட செய்யலாம். வீட்டில் நாகர் படம் இருந்தாலோ இல்லைன்னா நாகர் சிலை இருந்தாலோ நம்ம அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவங்க நறுமண மலர்களை சூடலாம். இப்போ வீட்டில் நாகர் படம் இல்லை, நாகர் சிலை இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் கவலைப்படாண்டாங்க. பொதுவாக எல்லா அம்பாலும் நாகருடைய கொடை பிடிச்சி தான் இருப்பாங்க. ஏதேனும் ஒரு அம்பாள் படத்தை எடுத்து அந்த அம்பாள் படத்தை நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு நல்ல நறுமணம் உள்ள பூக்களை சூடிட்டு பிரசாதமாக நீங்கள் பால் பாயசமே வச்சுக்கலாம். பால் பாயசம் வச்சுட்டு பின்ன ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றிட்டு அகலில் நெய் ஊற்றி பஞ்சு திரிட்டு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபடுங்க. தூப தீபம்லாம் காணிச்சிட்டு ஓம் நாகதேவாய போற்றி, ஓம் நாகதேயாய போற்றி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாகருக்குங்க நிறைய மந்திரங்கள் இருக்குது. எல்லா மந்திரங்களையும் நம்ம கரெக்டாக உச்சரிக்கணுங்க. சில மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும் போது தப்பாயிடப்படாது. அது கொண்டு நம்ம ஓம் நாகதேவாய நமக, ஓம் நாகதேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார வழிபடும்போது நமக்கு சகலவித ஐஸ்வர்யங்களும் உண்டாகுங்க. பொதுவாக திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிஷனாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டிய குழந்தை பாக்கியம் வரும். தொழிலில் வளர்ச்சி வேண்டியவங்களுக்கு வளர்ச்சி வரும். சகல சௌபாக்கியங்களும் கொடுக்குங்க. இது போல் நீங்கள் எளிமையாகவே நாகர் வழிபாடு செய்யலாம். ஒன்று வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம், வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க கோயிலில் வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் கோயிலேருந்து இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிஷனாக வீட்டிலே இந்த வழிபாடு செய்யலாங்க. செஞ்சு வரும்போது நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும். நம்ம அறிஞ்சு அறியாமலே ஏதாவது நாகத்துக்கு ஏதாவது தெரியாமல் பாவங்கள் செஞ்சுருந்தால் கூட இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு நாகரை வழிபடும்போது நமக்கு அந்த பாவங்களில் நீங்கி நமக்கு ஒரு புண்ணிய பலன் கிட்டுங்க. இந்த இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பின்ன வச்சுருக்க விரதம் இருந்து நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம். அதாவது 3 நேரம் உணவே எடுத்துக்காமல் பால் பழம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட இந்த வழிபாடை செய்யலாம். விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட நம்ம இந்த நாகர் வழிபாடை செய்யலாம். இதை செய்யும்போது நமக்கு சகலவித ஐஸ்வர்யங்களும் வீட்டிலையும் நீங்கள் இது போல் பால் பாயசம் வச்சு நெய்வேத்தியம் வச்சே நீங்கள் வழிபடுங்க. வழிபடும்போது பின்ன நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கிட்டு அந்த பால் பாயசத்தை எடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கூட அந்த பால் பாயசத்தை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஏதாவது 2 பேருக்கு அன்னதானம் செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் மாதிரி தெரிஞ்சவங்களுக்கும் கூட அந்த பால் பாயசத்தை நம்ம கொடுக்கலாம். நமக்கு நல்ல ஒரு பலனே கிடைக்குங்க. உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் நாகதேவியிடம் வேண்டிக் கொள்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.